Hi friends, good evening. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ராக்கி மால்ட் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ணுறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணவா? ஆனால் யாருமே லைவில் வந்து மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, நான் ஏதாவது பேசுகிறேன். ராகி மால்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு, ராகி சாக்கோ மால்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ராகியை பார்த்தீங்கன்னா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து அதை நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைட்டாக ஒரு காற்று போகாத அளவுக்கு நல்லா மூடி அது வந்து இருக்கமாக மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு 8 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் ஒரு 24 ஹவர்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். மறுநாள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முளைக்கட்டி வந்திருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் வந்து வெயிலில் காய வைக்கணும். ஒரு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணலைன்னா ஒரு மாதிரி பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சிடணும். வெயிலில் காய வச்சுட்டு நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருங்க. மார்னிங் காய வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா காய்ச்சிருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். நல்லா ஒரு ஸ்மெல் வர அளவுக்கு நல்லா வறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுட்டா கூட கெடாமல் சூப்பராக இருக்கும். சரிங்களா? நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது கூட நீங்கள் நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அதையுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட சுக்கு சேர்த்துக்கோங்க. சுக்கு சேர்த்துக்கிட்டு அது கூட சாக்கோ பவுட்ரு, நாட்டு சர்க்கரை இது எல்லாமே சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் உங்களால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியல, மார்னிங்கில் டைம் ஆகிடுது அப்படின்னா கூட நீங்கள் இது ஒன்று மட்டுமே எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு போதும், நல்லா ஃபில் ஆகிடும். உங்களுக்கு எனர்ஜியுமே கிடைச்சா மாதிரி இருக்கும். சாப்பிடாத ஃபீலிங்ஸுமே இருக்காது. நல்ல எனர்ஜி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ராகி மால்ட்டு வேணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எங்ககிட்ட இருந்து நாங்கள் கொரியரில் சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வாங்கிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். யாராவது லைவ் இருக்கீங்களா? லைவில் இருக்கீங்க அப்படின்னா ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். லைவ் கொடுத்துக்கோங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முளைக்கட்டி நம்ம வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க எல்லா சத்துமே நம்மளுக்கு கிடைக்கும். ராகி ஏற்கனவே ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரவுட்ஸாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லது. ராகி அடை செய்யலாம். ராகி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் ராகி அடை செய்யலாம், ராகி புட்டு செய்யலாம், ராகி இட்லி செய்யலாம், ராகி தோசை செய்யலாம். ரொம்பவே நல்லது ராகி உடம்புக்கு. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து சாப்பிடாமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது. அதுவும் மார்னிங் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ், ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நான் வந்து அது எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணாலே போதும். சுட பாலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கலக்கிட்டு உங்களுக்கு சுகர் தேவைப்பட்டதுன்னா மட்டுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஆல்ரெடி நாட்டு சக்கரை போட்டு செய்யறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் போகணும்னு இருக்காது. உங்களுக்கு கொஞ்சம் சுகர் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் போட்டு நீங்கள் கலக்கி குடிச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே குடிக்கலாம். இல்லை நான் வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நல்லா கொதிக்கிற பாலில் லாஸ்ட் மினிட்டில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குடிச்சிங்கன்னா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோடய நம்பருக்கு வந்து என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ராகி மால்ட் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஈஸி தான். என்னென்னா முளைக்கட்டி வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதை காய வைக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.